ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் பாஸ். என்ன வீடியோ அப்படின்னா AK63. ஸோ இந்த ஒரு மூவி வந்து பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ என்ன ஒரு அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்கலாம். ஸோ AK63 இந்த படத்தோட ஆபீஸ் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 2 டேஸ்க்கு முன்னால் போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் பர்டிகுலராக எந்த ஒரு சோசியல் மேலும் வெளியே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு ஆபீஸ் பூஜை தான். பட் படத்துக்கான பூஜை வந்து போடுவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ AK63 ஏன்னா இப்போ வந்து விடாமூச்சி படத்தில் வந்து பார்த்தா நம்ம அஜித் சார் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் மூவி தான் வந்து பார்த்தா AK63. ஸோ இந்த ஒரு படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஸோ த்ரிஷாலா, நயன்தாரா, பக்கீரா, ஸோ ரீசெண்டாக மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. ஸோ அது எந்த மாதிரி கலெக்ஷன் எந்த மாதிரி ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் தெரியும். ஸோ அந்த மூவியை டேரக்ட் பண்ண நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து பார்த்தோம் ஏகேவோட அடுத்த படத்தை வந்து டேரக்ட் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தா நம்ம AK சார் கூட அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம நேர்கொண்ட பார்வை வந்து பார்த்தா ஸோ அவர் வந்து ஒரு கோ டைரக்டராக ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிப்பார். ஸோ அந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்திருப்பார். பட் இப்போ அவரை வச்சு வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு ஹீரோ ஒரு ஃபுல் ப்ரொஜராக வந்து பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு படம் பண்ண போகிறாரு. ஸோ இந்த ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தா நம்ம மைத்திலி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன போய் சொல்கிற தமிழ் ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லையா, இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே நினைக்கலாம். ஸோ மைத்திலி மூவி மேக்கர்ஸ் வந்து பார்த்தா தெலுங்கில் ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஏன்னா புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து அல்லு அர்ஜுன் வச்சு செம்ம ஹிட் கொடுத்தாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் அவங்களுக்கு வந்ததுங்க வச்சுங்களா. ஸோ அதோட பார்ட் 2லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கன்னட இண்டஸ்ட்ரியில் ஸோ அம்பாலை ஃபிலிம்ஸ் ஒரு ஃபேமஸும் ஸோ அந்த மாதிரி தெலுங்கில் வந்து மைத்திலி மூவிஸ் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் தமிழில் ஒரு படம் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு வந்து பார்த்தா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வச்சுங்களா. இந்த ஒரு மூவிக்கு மியூசிக் யாரு போ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே நினைக்கலாம். ஸோ இந்த ஒரு மூவிக்கு வந்து பார்த்தா நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் தான் வந்து பார்த்தா மியூசிக் பண்ண போகிறாரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மைத்திலி மூவி மேக்கர்ஸ் அஜித், அதே போல் ஆதிக் ரவிச்சந்திரன், தேவி ஸ்ரீ பிரசாத், ஸோ இவங்களோட காம்பினேஷனே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வீரம் காம்பினேஷன் வீரத்துக்கும் வந்து பார்த்தா ஸோ தேவி ஸ்ரீ பிரசாத் தான் வந்து பார்த்தா மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு காம்போ அகைன் மியூசிக்கில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு படம் எந்த ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கரெக்டாக தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஸோ நியூஸ்லாம் வர சொல்ல கண்டிப்பாக 1 by 1 நம்ம சேனலில் போடுவோம் வச்சுங்களா. ஸோ வீடியோ வச்சுருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோட வேறு கான்சர்ட் செஞ்சுப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.